பெரம்பலூர் மாவட்டம் வாழைக்கண்டபுரத்தில் காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட 11 மாத இரட்டை பெண் குழந்தைகள் உயிரிழந்தனர். குழந்தைகளுக்கு நாட்டு மருந்து கொடுக்கப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முருகேசன். முருகேசன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக மேடம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வாலிகண்டபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கந்தசாமி தனலட்சுமி தம்பதியினர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்ற இவர்களுக்கு 8 வயதில் அகிலன் என்ற ஒரு மகன் இருக்கிறார். கடந்த 11 மாதத்திற்கு முன்னர் இவர்களுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துள்ளது. இதனிடையே கந்தசாமி துபாயில் வேலை பார்த்து வருவதால் அவரது மனைவி தனலட்சுமி தன் குழந்தைகளுடன் தாய் சாந்தி துணையுடன் தனியாக வாலிகண்டபுரம் கிராமத்தில் வசித்து வருகிறார். இந்த நிலையில ரேஷ்மா தனுஷ்டி என்ற அந்த இரட்டை பெண் குழந்தைகளுக்கு கடந்த சில தினங்களாக காய்ச்சலும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தனலட்சுமி அவரது பாட்டி சாந்தியை அழைத்துக் கொண்டு தனது 2 பெண் கை குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு வாலிகண்டபுரம் கிராமத்தில் இருக்கிற நாட்டு வைத்தியம் செய்து வரும் ஜயாலுதீன் மனைவி சைதானி என்பவரை சிகிச்சைக்காக அணுகியுள்ளார் நேற்று. இதனைத் தொடர்ந்து அந்த குழந்தைகளை பரிசோதித்த அந்த நாட்டு வைத்தியர் சைதானி அவர்கள் இருவருக்கும் நாட்டு மருந்து கொடுத்துள்ளார். நாட்டு மருந்து கொடுக்கப்பட்ட பின்னர் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட 2 குழந்தைகளில் நேற்று மதியம் 1:30 மணி அளவில் ரேஷ்மா என்ற அந்த ஒரு குழந்தை மட்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து விட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது தாய் உள்ளிட்ட அவரது பாட்டி மற்றொரு குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என தனுஷ்டி என்கிற அந்த குழந்தையை காப்பாற்ற உயிருக்கு ஆபத்தான நிலையில் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருச்சி கொண்டு செல்லும் வழியில் நேற்று நள்ளிரவு கொண்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த தனுஷ்டி என்ற அந்த குழந்தையும் உயிரிழந்து விட்டது. இந்த இரட்டை பெண் குழந்தைகள் உடல்களும் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில மங்களமேடு போலீசார் இன்ஸ்பெக்டர் பாலாஜி தலைமையில் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட 2 பெண் குழந்தைகள் நாட்டு மருந்து கொடுத்தால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முருகேசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.